பசுமைச்சாரல் சேனலுக்காக அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறிக்கொள்வது உங்கள் நண்பன் உதயகுமார். இதோ இப்போது நாம் பயணித்துக் கொண்டிருப்பது பியாஸ் ஆற்றில். இமாச்சல் பிரதேசத்தில் மணாலி என்னும் இடத்தில் இயற்கை பொலிவோடு பாய்ந்து கொண்டிருப்பது இந்த ஆறு. இமாச்சல் பிரதேசத்தில் உற்பத்தியாகி சுமார் 470 கிலோமீட்டர் ஓடி பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள சட்லஜ் ஆற்றில் கலக்கக்கூடிய அற்புதமான ஆறு இது. இந்த ஆற்றின் கரையில்தான் மணாலி என்ற இயற்கை எழில் கொஞ்சும் நகரம் அமைந்துள்ளது. மகாபாரதம் எழுதிய வியாச முனிவரின் பெயரில் இருந்துதான் இந்த பியாஸ் என்ற பெயர் வந்ததாக கூறுவர். மாவீரர் அலெக்சாண்டரின் இந்திய படையெடுப்பின் போது கிழக்கு எல்லையாக அமைந்திருந்ததுதான் இந்த ஆறு. இந்த ஆற்றின் கரையில் அமைந்திருக்கும் மணாலி என்னும் நகரம் லடாக்கில் உள்ள லே பகுதியின் நுழைவாயிலாக அமைந்திருக்கிறது. இந்த ஆற்றில் ராஃப்டிங் என்று சொல்லக்கூடிய படகு சவாரி மிகவும் மெய்சிலிர்க்கும் ஒரு அனுபவம் என்றுதான் கூற வேண்டும். பாறைகள் கண்களுக்கு தெரியும். ஆனால் அதன் மீது சற்றும் மோதாமல் வளைந்து நெளிந்து தண்ணீர் போகும் பாதையிலேயே நம்மை அழைத்துச் செல்லும் பாங்கு மிகவும் அற்புதமாக இருக்கும். நவம்பர் மாதத்திலிருந்து ஜனவரி மாதம் வரை இங்கே பொழியும் பனி நம் பாதங்களையும் நனைக்கும். அதே நேரத்தில் இந்த மெய்சிலிர்க்க வைக்கும் படகு சவாரி நிச்சயம் நம் இதயத்தையும் நனைக்கும். சவாரியின் போது சலசலவென்று ஓடும் இந்த ஆற்றின் நீர் நம்மை பார்த்து கலகலவென்று சிரிப்பது போல் இருக்கும். என்ன, ராஃப்டிங் செல்ல தயாராகி விட்டீர்களா? வாருங்கள். இந்த படக்கலவையில் உதவிய ராஜ்கிரணோடு விடைபெறுகிறேன். மீண்டும் இதே போன்று ஒரு பதிப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். बन रहा है, चालू है वीडियो. ओके, प्लीज होल्ड द रोप. ओके, कैसा लगा? मैं मज़ा आया.